ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு 4-5 வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். வெங்காயம் தான் நிறைய அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் என்ன போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா தனித்தனியாக உதிராக வரணும்னு சொல்லிட்டு தான் நான் அதை பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பூண்டு நல்லா ஒரு 20 பல் பூண்டு இடித்து அப்படியே போட்டுக்கிட்டேன் நான். பாருங்கள், அது பூண்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருந்ததை போட்டுக்கலாம். பொடியாக இருக்குது பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நல்லா கட் பண்ணி தூளாக போட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆனியன் பக்கோடா தாங்க போட போகிறோம். அதுக்கு நல்லா கருவேப்பிலை நிறைய உருவி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி தூளாக போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அதனால் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது அரிஞ்சாச்சு ஃபுல்லாக. இதை அரிஞ்சு இதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, திட்டமாக உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இப்போ இது என்னென்னா சோம்பு பவுடருங்க. இது சோம்பு பவுட்ரு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பவுட்ரு இல்லாட்டினாலும் நீங்கள் சோம்பு எடுத்து இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பக்கோடா. அதனால் சோம்பு பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் நல்லா இது வந்து மெது பக்கோடா மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெய் கூட நம்ம வந்து இதில் அந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இப்போ இது வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம. நான் வந்து ஒரு கொஞ்சம் திட்டமாக தான் போட போகிறேன் நான் பக்கோடா. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் நான். இது வந்து கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா பக்கோடா வந்து சாஃப்டாக இருக்கும், அதுக்காக வேண்டி நான் அது சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். இதில் தண்ணிலாம் ஊற்றாமல் தான் நம்ம பிசையணும். கொஞ்சோண்டு தெளித்து வேணால் பிசைஞ்சிக்கலாம். நான் ஒரு 6-7 டீஸ்பூன் வந்து அந்த ஸ்பூனால் ஒரு 6-7 போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், இதை போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக வேண்டி அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா அந்த வெங்காயம் ஈரத்துலேயே கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். நம்ம எண்ணெய் காய வச்சு கூட ஒரு ஸ்பூன் நல்லா கொதிக்கிற ஆயில் வந்து இதில் விட்டோம்னா கூட நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். நம்ம சோடாப்பே போட தேவையில்லை, அந்த எண்ணெய் போட்டு கூட நம்ம சுடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு கை போட்டுக்கலாம். முந்திரி பக்கோடா நல்லாயிருக்கும் பாருங்கள். அதனால் ஒரு கை முந்திரி எடுத்து போட்டுட்டு இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஓரளவு பிசைஞ்சிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட வேண்டியதான். அது வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். நம்ம தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுன்னு போடணுங்க. இதில் ரொம்ப அப்படியே நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி ஆகக்கூடாது. நல்லா கொஞ்சம் உதிராக தான் இருக்கணும். லைட்டாக அப்படியே பிடிக்கிற மாதிரி ஈரமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு சும்மா கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். தண்ணி நல்லா பிசைஞ்சிட்டேன். சும்மா கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டால் போதும், நிறையா இருக்கக்கூடாது தண்ணி. அப்படியே கையால் பிடிச்சி போட்டால் பிடிக்க வரணும் மாவு, அவ்வளோதான். நல்லா சூப்பரான பக்கோடா டீயோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் செய்வீங்க. ஏதாவது பக்கோடா, பச்சி, வடை ஏதாவது செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி நான் இந்த ஆனியன் பக்கோடா செஞ்சோம். இது நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். ஆயிலில் பொரித்து சாப்பிட்றது கெடுதின்னு தான் சொல்லுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். அடிக்கடி டெய்லி சாப்பிடாம என்றைக்காவது மாதத்தில் ஒரு நாளைக்கு நம்ம போட்டு சாப்பிடலாம். வீட்டிலே போட்டு சாப்பிடும்போது அது வந்து ஹெல்தி தாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். நம்ம வெளியில் வாங்கிறத விட வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது தாங்க, ஆரோக்கியம்தான். உங்களுக்கு இந்த பக்கோடா பிடிச்சிருந்துச்சுன்னா, ஆனியன் பக்கோடா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்வீங்கன்னாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோலேயும் போடலாம். அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம போடலாம் திரும்ப வீடியோலேயும். இன்னும் எல்லாருமே செய்வாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய கே ஸ்கொயர் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் அங்கே இருக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு அமௌண்ட்டு கேட்கும், சர்டைன் அமௌண்ட்டு. அது கொடுத்து மெம்பர் ஆகலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கே ஸ்கொயர் ஃபேமிலியில் மெம்பர் ஆகலாங்க. பாருங்கள், சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி. நம்ம வந்து இது சாப்பாட்டுக்கும் நம்ம இது மாதிரி செஞ்சு தொட்டுட்டு சாப்பிடலாம். சாம்பாருக்கு, ரசம்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆயிடுச்சு. இதுமாரி ஒரு இன்னொருத்தரை போடலாம். அதே மாதிரி எடுத்து அப்படியே கையால் பிடிச்சா பிடிக்க வரணும், அவ்வளோதான். நல்லாயிருக்கும் பக்கோடா. நம்ம வீட்டிலே போட்டு சாப்பிட்றதுக்கு, டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. வாழ்க வளமுடன். நன்றி.